தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இன்றைய தொகுப்பானது ஹிஸ்டரி ஆஃப் த மேரிஸ் பெசிலிக்கா பெங்களூர். வைபவமான கர்நாடகத்தில் அழகான தோட்டத்தை போல் இருக்கும் நம் பெங்களூரில் சிவாஜி நகரான் இருக்கும் ஆரோக்கிய மாதாவின் மைனர் பெசிலிக்கா கடலின் இடையில் இருக்கும் ஒரு பெரிய தூணை போல் பார்ப்பதற்கு மிகவும் அற்புதமாக தோன்றுகிறது. இந்த ஆலயத்தின் வரலாறை நாம் மெதுவாக பார்க்கும் பொழுது அதில் அற்புதங்கள் உள்ளன. 1674 இருந்து 1675 நிலை பொழுது சத்தியத்தின் சிவாஜி நகரை பிளாக் பள்ளி மற்றும் பிலி அள்ளி என்று கூறிக்கொண்டிருந்தார். சில முக்கிய பக்தர்கள் புல்லினில் ஒரு வீட்டை கட்டி அதில் காணிக்கை மாதாவை ஸ்வரூபத்தை அங்கே வைத்து அன்றிலிருந்து தாயான காணிக்கை மாதாவை துதிக்க தொடங்கினார்கள். தெய்வ மாதாவின் வடக்கு பக்கத்தில் அனுமானின் கோயிலையும் தெற்கு பக்கத்தில் சோமேஸ்வர கோயிலையும் உருவாக்கினார்கள். காணிக்கை மாதாவை பக்தர்கள் ஆரோக்கிய மாதா என்று அன்புடன் கூப்பிட்டு கொண்டிருந்தார்கள். காலம் கடந்த பொழுது அனைவரும் கைகளுக்குள் போய் சேர்ந்து பல வகையான கோயில் சென்று அடைந்தது. பிறகு பாரிஸ் மிஷனரி ஃபாதர் அபேதாபு அவரது முயற்சியில் தாயான காணிக்கை மாதாவின் கோயிலை மகிமையின் கோயிலாக மாற்றப்பட்டது. குருவாகிருந்தவர் பிஷப்பாக பட்டம் பெற்றார். கிறிஸ்தவர்கள் அப்பொழுது இருந்த கோயிலை 1875 ஆண்டு மறுபடியும் கட்டுவதற்கு தொடங்கினார். தற்பொழுது 1882 ஆண்டு மிகவும் அழகாக காதிக் பணி வகையில் கட்டி முடித்தார்கள். அது இப்பொழுது மிகவும் மகிமையில் உயர்ந்து கொண்டிருக்கின்றது. இதை அனைவரும் செப்டம்பர் மாதத்தின் 8ஆம் தேதியன்று மேரி மாதாவின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகின்றது. 18ஆம் ஆண்டு சாதாரணமாக சிறிய கோயில் உருவாகின்ற அந்த வேளையில் ஊரானது மிகவும் ஒரு கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. இதை பார்த்தவர் அனைவரும் ஆலயம் கட்டியதாலேயே இந்த பஞ்சம் ஏற்பட்டது என்று வேறு மதத்தினர் கண்டித்தார். பிறகு சில நாட்களில் மழை பெய்யவில்லை என்றால் கோயில் இடித்து போடுவோம் என்றார்கள். அப்பொழுது பக்தர்கள் அன்பு மற்றும் பக்தியின் ஜபத்தினால் மாதாவின் இருதயத்தில் மக்களின் கோரிக்கை போய் சேர்ந்தது. பின்பு மழை மிக ஜோராக பெய்தது. அப்பொழுதே ஊர் மிகவும் தணிந்தது. அப்பொழுது கிறிஸ்தவர்களின் விரோதமாக போராடி கொண்டிருந்த அதிகாரியானவன் திடீர் என்று இறந்து போனான். பின்பு ஊரில் இருந்த கிறிஸ்தவர்கள் அனைவரும் மிகவும் நிம்மதி அடைந்தார்கள். சில நாட்கள் கடைந்தது. பின்பு கிறிஸ்தவர்களுக்கும் 1832 ஆண்டு பற்றி இருக்கும் பொழுது முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கும் கருத்து ஏற்பாடு வந்தது. இதனால் முஸ்லிம் மதத்தினர் மாதாவின் கோயிலை அழித்து விடுவோம் என்று முன் வந்தார்கள். அப்பொழுது பிரிட்டிஷானவர் அந்த ஒரு நிகழ்ச்சியில் இருந்து கோயிலை அழிக்கக்கூடாது என்று சொன்னார். இப்படியே எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்து தாய் தெய்வ மாதா பக்தர்களையும் கோயிலையும் ரட்சித்து வந்தார். அன்றில் இருந்து தெய்வ மாதாவின் ஸ்வரூபம் அனைவர் கண்களுக்கு மிகவும் அழகாக தோன்றிக் கொண்டிருந்தார். ஃபாதர் பார்த்து சொன்னார். 1972 ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் நவீன பிரார்த்தனை கைக்கொண்டு ஆரோக்கிய மாதாவின் சொரூபத்தை மைனர் மேல் வெல்லும் பொழுது இந்த புண்ணிய கோயிலை
மைனர் பெசிலிக்கா என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று அதற்கு ரோம் நகருக்கு போய்வாய் என்று தெய்வமாதா பாதர் உடை சொல்லதால் தோன்றியது. அதற்கு அவரும் அனைத்து பெரிய அதிகாரிகளை சந்தித்து அவர் செய்த முயற்சிக்கான பலன் 1973ஆம் ஆண்டு ஆரோக்கிய மாதா என்று மைனர் பெசிலிக்கா என்பதாகவும் பெயர் சூட்டினார். பின்பு ஃபாதர் பால் அவர் ஆரோக்கிய மாதாவின் வரங்களை பெற்றுக்கொள்ள யாருக்கு தகுதியில் இருக்கும் என்று யோசித்தார். பின்பு அவர் சொல்லும் வார்த்தைகள்: நீ துக்கம் கொள்கிறாயா? தாயிடத்தில் வா, தாய் அதை நீக்குவார். நீ நோயால் இருக்கிறாயா? தாய் உன்னை சுகமாக்குவாள். நீ ஒரு பாவியானவள் அல்லது பாவியானவன் இருக்கிறாயா? தாயானவள் உன் பாவத்தை நீக்கி கர்த்தரிடத்தில் பேசி உன்னை இரட்சித்து அரவணைத்துக் கொள்வாள். நீ மிகவும் மனவேதனையோடு இருக்கின்றாயா? தாயிடம் வா, அவள் உனக்கு இளைப்பாறுதல் தருவாள். நீ சோதனையில் இருக்கின்றாயா? தாய் இடத்தில் வா, அவள் சைத்தானின் தலையை தன் காலில் நசுக்கி உன்னை காப்பாற்றுவாள். நீ நியாயத்துடன் வாழ நினைக்கின்றாயா? தாய் இடத்தில் வா, அப்பொழுது தாய் உனக்கு ஆரோக்கியத்தை தருவாள். நீ வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுவாயா? தாய் இடத்தில் வா, உமக்கு அதை பெற்றுத் தருவாள். நீ சாவிலிருந்து நிலையில் இருக்கின்றாயா? தாய் இடத்தில் வா, அவள் உனக்காகவே சொர்க்க வாசலில் நின்று கொண்டிருக்கிறாள். அவள் தேசத்தின் ராணி, தூதர்களின் ராணி, உலகத்தின் ராணி, பக்தர்களின் தாய். வாருங்கள், அனைவரும் ஆரோக்கிய மாதாவின் சந்நிதிக்கு வந்து அவளிடம் வரங்களை பெற்று செல்லுங்கள். ஆமேன். அன்பே உருவான இறைவா, இதோ இந்த இரவின் வேளையில் இதோ இந்த பரிசுத்தமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து மக்களையும் தெய்வ மாதாவின் கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறேன். விண்ணையும் மண்ணையும் படைத்த பெற்றெடுத்த தாயே, இதோ அனைத்து மக்களுடைய கோரிக்கைகளை நீர் நிறைவேற்ற வேண்டும் என்று மன்றாடுகிறேன். அவர்களுக்காக இதோ இந்த பிரார்த்தனை நீர் ஏறெடுத்து கொண்டு அவர்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் அம்மா உன்னுடைய பரிசுத்தமான மகிமையை ஒவ்வொரு குடும்பங்களிலும் நிலைக்க செய்தருளும். தெய்வ மாதாவே, இதோ எங்களுக்கும் இந்த உலக மக்களுக்கும் நீர் ஆசீர்வாதத்தை வழங்கியருளும். உன்னை நாடி தேடி வரும் மக்களுக்குள் கோடான கோடி பக்தர்களை நீ கைவிடாமல் காத்து கொள்ளும் அம்மா. தாயிடத்தில் வருவர்கள் ஒருவரும் கைவிடாமல் காப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்த தாயே, இதோ உன் பரிசுத்தமான வார்த்தையை இதோ இந்த வேளையில் அனைவருக்கு சொல்லக்கூடிய தகுதியும் கிருபையும் மகிமையும் ஆசீரை வழங்கிய தாயான அம்மா, இதை யார் யார் பார்த்து கேட்டு கொண்டு இருக்கிறார்களோ அனைவருடைய தேவைகளை நீ சந்தித்து அனைத்தையும் நீர் அவர்களுக்கு பெற்று தர வேண்டும் என்று மன்றாடுகிறேன். இந்த வேளையில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கும் கணவன் மனைவிமார்கள், பிள்ளைகள், குழந்தைகள், வயதானவர்கள், மனவேதனையில் நோயால் நொடியால் இருப்பவர்கள், மன சஞ்சலங்கள் கசப்புகளோடு இருப்பவர்களையும் அனைவரையும் இந்த வேளையில் உன் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் அம்மா. உன் சிறகினால் அவர்களை மூடி பாதுகாத்து ரட்சித்து ஆசீர்வதித்து உன் கிருபையும் ஆண்டவருடைய கிருபையும் அவர்கள் மேல் விழட்டும். பரிசுத்த தெய்வ மாதாவை, உன்னை நாடி தேடி வரும் ஒவ்வொருவரையும் காத்தரும். அவர்கள் எந்த மதங்கள் இருந்தாலும் உன்னை தேடி வரும்பொழுது
ஒருவரையும் கைடாமல் காத்து ரட்சித்தருளும் தாயே. இந்த வேளையில் இதோ இந்த இந்த ஜபத்தை உன் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உலக மக்களிடம் சென்றுவதற்காக நீர் ஆசீரியும் அருளும் எங்களுக்கும் குடும்பங்களுக்கும் உலக மக்களுக்கும் தந்தரள வேண்டும் என்று மன்றாடுகிறேன். என் தெய்வ மாதாவே, இதோ என் கோரிக்கைகளை நீர் நிறைவேற்றுவீர் என்று முழுமையாக விசுவசிக்கிறேன். இது கர்த்தரிடத்தில் போய் செல்வ வேண்டும் என்று உம்மிடத்தில் பரிந்து இறைஞ்சி மன்றாடுகிறேன் தாயே. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது சித்தம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இந்த மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரு. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி. எங்கள் சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயே விழுந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் உள்ளாசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாய், பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் உள்ளாசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் உள்ளாசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமீன். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.